அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாகற்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம் இது போடுங்க. நல்லா பொரிய விடுங்க. பெரிய வெங்காயம் 2, ஒரு பெரிய பூண்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். இது கூடவே நம்ம 1/2 கிலோ பாகற்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இது மாதிரி நல்லா வதக்கணுங்கன்னா நம்மளுக்கு கசப்பு தன்மையே இருக்காது. 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு அது கூட நம்ம 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. எப்படி இருக்குது குழம்புன்னு உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், எதுவுமே போடாமல் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. மூடியை போட்டு வச்சுருங்க. ஸ்லோவில் வைங்க. ஒரு 15 நிமிஷம் பொறுத்து திறந்து பாருங்கள். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். அந்த டைமில் கடுகும் வெந்தயமும் வறுத்து தூள் பண்ணி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எடுத்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாகற்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.